அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதியில் திடீர் மாற்றம் குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு தேர்வுகள் மார்ச் 28ஆம் தேதி முதல் ஏப்ரல் 15ஆம் தேதி வரை நடைபெற்றன. அதேபோல மார்ச் 5 முதல் 27ஆம் தேதி வரை 11ஆம் வகுப்பு தேர்வுகளும், மார்ச் 3 முதல் 25ஆம் தேதி வரை 12ஆம் வகுப்பு தேர்வுகளும் நடைபெற்றன. நேற்று தான் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான முடிவுகளும் வெளியிடப்பட்டன. மார்ச் 26ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை தொடங்கிய நிலையில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தேர்வு முடிவுகளுக்காக ஆவலுடனும் காத்திருக்கிறார்கள். முன்னதாக 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை ஆண்டு இறுதித் தேர்வானது ஏப்ரல் 9ஆம் தேதி முதல் தொடங்கி ஏப்ரல் 21ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் கோடை வெப்பத்தின் தாக்கத்தினால் தேர்வு முன்கூட்டியே தொடங்கவும் பட்டது. அதன்படி ஏப்ரல் 7ஆம் தேதி தேர்வு தொடங்கி ஏப்ரல் 17ஆம் தேதியோடையே அந்த தேர்வும் முடிந்தது. அதேபோல 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் தொடங்கி ஏப்ரல் 24ஆம் தேதி வரை தேர்வும் நடைபெற்றது. தற்போது அனைவருமே கோடை விடுமுறையை கழித்து வருகிறார்கள். பல மாணவர்கள் தங்களுடைய பெற்றோர்களுடன் சுற்றுலாத்தலத்திற்கு சென்று கோடை விடுமுறையை மகிழ்ச்சியாக கழித்து வருகிறார்கள். கோடை விடுமுறை முடிந்து ஜூன் மாதம் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறையும் அறிவித்துள்ளது. ஆனால் மே மாதத்தில் தமிழகத்தில் வெப்பநிலை இயல்பை விட அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்தும் உள்ளது. இதனால் வெயிலின் தாக்கம் ஜூன் மாதத்திலும் தொடரலாம் எனவும் கருதப்படுகிறது. எனவே கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கலாம் என்பதால் பள்ளிகளின் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் எனவும் கோரிக்கையும் எழுந்துள்ளது. இதனால் பள்ளிகள் திறக்கும் தேதி தள்ளி போகுமா என பெற்றோர்கள் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் கேள்வியும் எழுந்துள்ளது. இது குறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் கூறும்போது, வெயிலின் தாக்கத்தை பொறுத்து பள்ளிகள் திறப்பு தேதி அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். மேலும் வெப்பத்தை பொறுத்து அந்த நேரத்தில் முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தி பள்ளிகள் திறப்பு தேதி கூறி அதன் பிறகு அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தோம். அப்போது வெயிலின் தாக்கம் எப்படி இருக்கிறதோ அதன்படிதான் முதலமைச்சரிடம் ஆலோசனை நடத்தி அதற்கான முடிவுகள் எடுக்கப்படும் எனவும் கூறினார். இந்த நிலையில்தான் வெளியூர் சென்றுள்ள பெற்றோர்கள் தமிழக பள்ளி கல்வித்துறைக்கும் முதலமைச்சருக்கும் அமைச்சருக்கும் ஒரு முக்கியமான கோரிக்கை ஒன்றை வைத்துள்ளனர். அதாவது, ஜூன் மாதம் பள்ளிகள் திறக்கப்படும் தேதி குறித்து ஒரு வாரத்திற்கு முன்பே அறிவித்தால் நன்றாக இருக்கும் எனவும், கடைசி ஓரிரு நாட்களில் அறிவிப்பு வெளியிட்டால் மீண்டும் திரும்பி வருவதற்கு எங்களுக்கு சிரமமாக இருக்கும் எனவும், இதனால் பேருந்துகள், ரயில்கள், விமான டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்ய முடியாது எனவும், கடைசி நேரம் திட்டமிட்டால் டிக்கெட் கிடைக்காமல் போகவும் வாய்ப்புண்டு எனவும், எனவே முன்கூட்டியே பள்ளிகள் திறப்பு பற்றி அறிவிப்பு வெளியிட தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தும் இருக்கிறார்கள். எனவே ஜூன் மாதமும் வெயிலின் தாக்கம் அதிகரித்தால் மாணவர்களின் நலன் கருதி பள்ளிகள் திறப்பு தேதி ஒத்திவைக்கப்படலாம் என தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறையால் வெளியிடப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.